அரசன் படம் நடுவுல சிம்பு சார் எங்கேயோ வெளியில போயிட்டாரு, ஷூட்டிங் நடக்கலன்ற மாதிரி. இல்ல அதனால நடக்கல, இல்ல ஷூட்டிங் பிரேக் ஆச்சு, அவர் வெளிநாட்டுக்கு போனார். ஆனா வெளியில இந்த மாதிரி ஒரு போயிடுச்சுன்னா எப்பவுமே சிம்புன்னா அப்படித்தானே சொல்லுவாங்க, சிம்பு இல்ல அதனால படம் நடக்கல அப்படிம்பாங்க. தனுஷெல்லாம் நீங்க வாங்க நம்ம படம் பண்ணலாம், நான் வந்து டேட் ஒதுக்கி தரேன்னா அவர் ஒரு பக்கம், சிவகார்த்திகேயன் ஒரு பக்கம், எல்லாருமே வந்து. ஜெயிலரை பொறுத்த அளவுக்கு ரஜினி சார் வந்து எத்தனை முறை கூப்பிட்டாலும் நான் வருவேன்ட்டார். என்னன்னா அது கான்ஃபிடென்ட்டாக ஜெயிக்கணுங்கிறது அல்டிமேட்டாக இருக்கு படங்கிறார். ஜெயிலரை ஒன்றை விட ஜெயிலர் 2 மிகப்பெரிய வெற்றியிடம், அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது ரஜினி சார்லாம். வாரணாசி இப்ப அது என்ன மாதிரியான ஒரு படமா இருக்கலாம், ஏன்னா நமக்கு தெரிஞ்ச கதை தான் அது. இல்லை அதே கதை தான். இப்போ கல்கி படம் நம்ம பார்த்தோம், மகாபாரதத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான் அது. ஆனால் எனக்கு அந்த கதையை புரியல, அது அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே வச்சுருக்காங்க. எப்படி இருந்தாலும் ராமன் சீதை மாயமான் ராவணன் இப்படி தானே இருக்க போகுது. அது ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஒருவேளை தங்கத்தில் மான் ஓடியாருது. கனவு படமா நடுவுல ஒரு பெரிய துயரமான. அதுக்கப்புறம் அந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம், பிளான் பண்ணிருக்காருன்னா அடுத்து ஆரம்பிக்கலான்ற மாதிரி. எஸ்.ஜே. சூர்யா வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டார் அந்த சம்பவத்துல. வந்து அது ரொம்ப கல்யாணம் ஆகாத ஒரு சின்ன பையன். அந்த பையன் அது எதிர்பார்க்கல யாருமே. பட் அவர் வந்து ரொம்ப காலம் வெயிட் பண்ணி ஆரம்பிச்சா முடிச்சிடணுங்கிற ஒரு முடிவோட தான் வெயிட் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணார். அந்த படத்துக்காக ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த காரையே வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒரு கார் ஷெட்லேயே இருந்துச்சு. அது தினந்தோறும் எடுத்து ஒரு ரவுண்ட் அடித்து திருப்பி கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஸோ அது வந்து ஏதோ ஒரு பெக்குலியரான காருங்கிறாங்க. அந்த படத்தில் அந்த காருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பித்தார். இப்படி ஒரு சம்பவம் நடந்தோடனே அவரே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டார். அதனால் கொஞ்ச நாள் போடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். அரசன் படம் நடுவுல சிம்பு சார் எங்கேயோ வெளியில போயிட்டாரு, ஷூட்டிங் நடக்கலன்ற மாதிரி. இல்ல அதனால நடக்கல, இல்ல ஷூட்டிங் பிரேக் ஆச்சு, அவர் வெளிநாட்டுக்கு போனார். ஆனா வெளியில இந்த மாதிரி ஒரு போயிடுச்சுன்னா எப்பவுமே சிம்புன்னா அப்படித்தானே சொல்லுவாங்க, சிம்பு இல்ல அதனால படம் நடக்கல அப்படிம்பாங்க. ஆனா படம் நடக்காததுனாலதான் சிம்பு இல்ல. இப்போ எத்தனை பர்சன்டேஜ் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு, இன்னும் என்ன பாக்கி இருக்கு? இன்னொரு 60% ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. 60%னா இன்னும் நிறைய நாட்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போ வந்து இந்த மாதம் 28ஆம் தேதியிலேருந்து அடுத்த ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சென்னையில் தான். ஆமாம், சிம்பு துபாய் போயிருந்தார், வந்துட்டார். இப்போ அடுத்த ஷெட்யூலுக்கு தயாராகிட்டு இருக்காரு. அதுக்கு நடுவில் வந்து டூட் படம் இயக்குனர் கீர்த்திஸ்வரன் கூட ஒரு பண்ணுறதா இருந்தாங்க. ஆமாம், பேரலலாக பண்ணுற மாதிரி இருந்தாங்க. அந்த ஐடியாவில் தான் இப்போ. ஆமாம், பேரலில் தான் பண்ணுறாங்க. 2 படத்துக்குமே ஒரு கெட்டப் தான். இப்போ அரசனில் வந்து அவருக்கு ஒரு 2-3 கெட்டப் இருக்குது. அதில் ஒரு கெட்டப்புக்கு அவர் வரும்பொழுது அதே கெட்டப்ல இந்த படத்தையும் அதையும் பண்ணிடுவாங்க. பயங்கர பிஸியா இருக்காரு. அடுத்து ஒரு கட்டா குஸ்தி டைரக்டர் செல்லா ஐயா கூட அப்படி ஒரு process லாக் ஆயிடுச்சு. ஆமாமா, அந்த டைரக்டருக்கு எவ்வளவு வாண்டட் தெரியுமா? இந்த கட்டா குஸ்தி 2 ஹிட் ஆனோடனே பல பேர் வந்து ஒரு வளைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. முக்கியமா தனுஷ் எல்லாம் நீங்க வாங்க நம்ம படம் பண்ணலாம், நான் வந்து டேட் ஒதுக்கி தரேன்னு அவர் ஒரு பக்கம், சிவகார்த்திகேயன் ஒரு பக்கம், எல்லாருமே வந்து ஒரு ப்ரெஷரில் இருந்து. ஆமாம்மா, எப்பவுமே ஹிட்டு கொடுத்த டைரக்டர்களுக்கு அது இருக்கும்ல. அது 2வது ஹிட்டு அவருக்கு. முதல் படமும் பெரிய ஹிட்டு, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு. செகண்ட் பார்ட்டும் பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் விடுவாங்களா அவரை? ஸோ அதனால் ஒரு வழியாக வாங்கலாம் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக கருணாஸ் கொத்திட்டார். கருணாஸ் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாருல. அப்போ அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அடுத்து ஏதாவது லைன் இருக்கான்னு பேசும்போது ஒரு லைன் சொல்லியிருக்காரு. அடடா சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்க நம்ம பையனை வச்சு பண்ணலான்னு கூப்பிட்டு வந்துட்டாரு. ஸோ அதனால அதுதான் அவருடைய அடுத்த படமா இருக்கும். மணிகண்டன் தான் ரொம்ப நாளா அவரை பத்தி நியூஸே இல்லாம இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏதாவது ப்ராஜெக்ட் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு? ரிலீஸ்க்கு ஏதாவது ரெடி பண்றாங்களா? அதை பத்தி ஏதாவது தெரியும்? அவரு வெறும் நடிகரா இருந்தா இப்ப இந்த கேள்வி நமக்கு எழுந்திருக்காது. ஏன்னா அடுத்தடுத்து நடிக்கிறதுக்கு போயிட்டே இருப்பாரு. அவர் ஒரு டைரக்டரா இருக்காரு, அவரே டைலாக் ரைட்டரா இருக்காரு. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் நடிப்பு அப்புறம் பார்த்துக்கலாம், நாம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்லாம் தோணும்ல. அப்போ அவர் உட்காந்து ஒரு பாட்டை டைலாக் எழுதிட்டு இருக்காரு. அதனால அவரை பற்றி பெரிய தகவல்கள் இல்லை, விசாரிப்போம். லோகேஷ் அடுத்து அல்லு அர்ஜுன் வச்சு ஒரு படம் பண்ண போறாங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த படத்தோட ஒர்க் என்னவா இருக்கு? ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவர் இப்போ ஹைதராபாத்தில் தான் இருக்காரு. அங்கேயே ஒரு வீடு வாங்கிட்டு செட்டில் ஆயிட்டார் அவர். என்னன்னா ஆமாம், அந்த படம் முடிகிற வரைக்கும் அவர் அங்கே தானே இருக்கணும். இங்கே வந்துட்டு போகிறதுங்கிறது ரொம்ப சிரமம். ஹோட்டல்லையும் பெருசாக தங்க முடியாதுங்கிறதுனால அங்கேயே ஒரு வீடு வாங்கிட்டதா ஒரு தகவல் இருக்குது. அதான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு
ரொம்ப குறுகிய கால தயாரிப்பாக பண்ணுறாங்க. அந்த இந்த படம் போயிட்டு இருக்கு இல்லையா, சன் பிக்சர்ஸ், ஆமாம் ராக்கா போகுது இல்லையா, அது நிறையா விஎஃப்எக்ஸ் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்த பிறகு தான் திரும்ப அந்த படத்தை கையில் எடுப்பாங்க. ஸோ அதுக்கிடையில இந்த படத்தை அவர் முடிச்சிடுறாரு. தீபாவளின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. எப்போனா ரிலீஸ்? தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் பற்றி நமக்கு தெரிலங்க, பெருசாக தெரில. பட் அந்த படத்துக்காக அவ்வளவு மெனக்கறாரு ராஜமௌழி. நம்ம போன முறை அந்த படத்தினுடைய டீசர் வெளியீட்டுக்கு இங்கேருந்து நம்மளெல்லாம் கூப்பிட்டு போயிருந்தாங்க ஹைதராபாத்துக்கு. அந்த பர்ஃபெக்ஷன் வர்ற வரைக்கும் அவர் விடவே இல்லை. நம்ம போய் உட்காந்துட்டோம், ஒரே குளிர் எல்லா இடத்துலையும். அப்படி ஒரு மலை பிரதேசம் அது, ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி. ஒரு சாயங்காலம் 7 மணிக்கே பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த அந்த ஐமேக்ஸ் இப்போ ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதில் வந்து கரெக்டாக ப்ளே ஆகலை. அது ஏதோ ஆமாம், அது ஏதோ ஒரு டெக்னிக்கல் எரர் இருந்துகிட்டே இருக்குது. அது வர்ற வரைக்கும் அவர் விடவே இல்லை. வந்து மைக்கில் வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க, இதை பார்த்துட்டு தான் நம்ம நிகழ்ச்சிக்கே போகிறோன்ட்டார் அவர். அவ்வளோ பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்கார் அவர். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பட் தெரியல அது எப்போ ரிலீஸு, இன்னும் எவ்வளோ ஷூட்டிங் பாக்கி இருக்காது நமக்கு தெரியல. அதே மாதிரி ஒரு மெகா பட்ஜெட்டா ரெடியா இருந்து ரீசெண்டா ஒரு ஈவென்ட்லாம் பண்ணாங்க. இப்போ அது என்ன மாதிரியான ஒரு படமா வரப்பாங்க? ஏன்னா நமக்கு தெரிஞ்ச கதை தான் அது, புதுசா இருக்கு போல. இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஒரு பட்ஜெட்ல பண்றாங்க, பெரிய மியூசிஷியன்லாம் உள்ள கொண்டு வரும்போது என்ன அதோட வியூ? இல்ல அதே கதை தான். இப்போ கல்கி படம் நம்ம பார்த்தோம், மகாபாரதத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான் அது. ஆனா எனக்கு அந்த கதையை புரியல. அது அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே வச்சிருக்காங்க. என் பக்கத்துல இருந்தவர் தான் எனக்கு சொன்னாரு, இல்ல சார் இதுதான்லாம் சொன்னாரு. எனக்கு அந்த அளவுக்கு நம்மளை குழப்பி விட்டுறாங்க. பட் 2K கிட்ஸுக்கு அது கரெக்டா ஈஸியா அதை புரிஞ்சுக்கிறாங்க. அது ஒருவேளை அந்த மாதிரி ராமாயணத்தை பிரசன்ட் பண்றாங்களான்னு தெரியல. எப்படி இருந்தாலும் ராமன், சீதை, மாயமான், ராவணன் இப்படி தானே இருக்க போகுது. அது ரொம்ப ரிச்சா இருக்கும். ஒருவேளை தங்கத்துல மான் ஓடியாருது அதானே மாயமான். ஜெயிலரும் ஏதோ மறுபடியும் பேக் ஷூட் போனாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். அது ஒர்க் இன்னும் முடியல. ஆமா, ஜெயிலரை பொறுத்த அளவுக்கு ரஜினி சார் வந்து நீங்க எத்தனை முறை கூப்பிட்டாலும் நான் வருவேன்ட்டார். என்னன்னா அது கான்ஃபிடென்ட்டா ஜெயிக்கணுங்கிறது தான். இப்போ கூட இந்த படத்துல ஒர்க் பண்ணவங்க, அதாவது அங்கங்கே எடிட்டிங் அது இதெல்லாம் போகும் இல்லையா, விஎஃப்எக்ஸ் எல்லாம், அதில் பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது படங்கிறாங்க. ஆமாம், ரொம்ப ஜெயிலரை 1 விட ஜெயிலர் 2 மிகப்பெரிய வெற்றியடையும். அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரஜினி சார்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் ஸ்க்ரீனில்ங்கிற அளவுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவருக்கும் பெரிய நம்பிக்கை அந்த படத்து மேலே. ஸோ அதனால் அது ஷூர் ஷாட்டாக இருக்கணுங்கிறதுனால எத்தனை முறை வேணாலும் நீங்கள் கூப்பிட்டா வரான்னு இருக்கார் அவர். அதனால தான் வந்து சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் அப்பப்போ வச்சுட்டு இருக்காங்க. அதனால் இந்த இதோட முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நன்றி.